Hi, welcome to the squad. This is Kodayo. And போன எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் வந்து நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் பார்த்துருந்தோம். ஸோ எப்போல்லாம் வந்து எரர் வருதோ அதை பற்றி ட்ரையில் கொடுத்து எரரை வந்து கேட்ச் பிளாக்ல கேட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த எபிசோடில் வந்து ப்ராமிசஸ், அசிங்க் அண்ட் அவைட் இது மூணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராமிஸ், அசிங்க், அவைட்லாம் வந்து உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரண வெப் பேஜஸ் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்டை பேக் எண்ட் ஆப் இல்லாட்டி நோட் ஜேஎஸ்ல யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆங்குலர் அல்லது ரியாக்ட் மாதிரியான லைப்ரரிஸ் ஆர் ஃப்ரேம் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது தேவைப்படும், இந்த ப்ராமிஸ், அசிங்க், அவைட் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராமிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ப்ராமிஸ் அப்படின்னா சத்தியம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஸோ பேசிக்காக இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, ஆனால் நான் இதை உன்கிட்ட கொடுத்துருவேன், என்னை நம்பு, சத்தியமாக நான் உன்கிட்ட இதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ராமிஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ பேசிக்காக வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த நோட் ஜேஎஸ் மாதிரி இது வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேக் எண்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேட்டாபேஸ்லேருந்து ஏதாச்சும் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் ஆகிற நேரத்தில் என்ன பண்ணணும்? ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு வேல்யூ இல்லை, போய் ரீட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் இது வெயிட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், நான் வந்து திருநெல்வேலிக்காரன். ஓகே, ஸோ திருநெல்வேலிக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்காக நான் அல்வா வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கிறேன். ஓகே, இதுதான் வந்து செனாரியோ. இப்போ வந்து நம்ம இதை பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்வா வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெயிட் இன் க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். வெயிட் இன் க்யூ. ஓகே, இந்த வெயிட் இன் க்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வெயிட் இன் க்யூக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அல்வா வாங்கிறதுக்கு அல்வா வாங்கணும்னு நினைக்கணும் இல்லையா? ஸோ பஸ்ஸு கிடையாது, பை ஹல்வா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இந்த பை அல்வா அப்படிங்கிற மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அல்வா வாங்குறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெயிட் இன் க்யூ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ வெயிட் இன் க்யூ அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இந்த வெயிட் இன் க்யூவில் நம்ம ஆக்சுவலாக போய் அந்த இடத்துல க்யூவில் நிற்க போகிறோம். ஓகே, ஸோ க்யூவில் நிற்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரியாது. அண்ட் கரெக்டாக நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அல்வா வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம போகிறப்ப அல்வா தீர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெயிட் இன் க்யூ அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராமிஸாக தான் கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் வந்துட்டீங்க, நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு அல்வா வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கிறேன். ஓகே, நான் கண்டிப்பாக வந்து க்யூவில் நிற்பேன், ப்ராமிஸாக நிற்கிறேன். அண்ட் அந்த க்யூவில் நின்று என்னோட டேர்ன் வந்ததுக்கப்புறம் நான் ப்ராமிஸாக உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை சொல்லிடுறேன். எய்தர் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அல்வாவை கொடுக்குறேன், அல்வாவை கொடுக்குறேன்னா அல்வா கொடுக்குறேன்னு இல்லை, அல்வா உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா கிடைக்கல அப்படின்னாச்சும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஐ வில் நாட் கோஸ்ட் யூ, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட மாட்டேன், கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி உங்களை நிற்க வச்சுட்டு நான் வந்து க்யூவில் நிற்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். இந்த வெயிட் இன் க்யூ அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ண போகுது, ஒரு ப்ராமிஸ் பண்ண போகுது. இந்த மாதிரி நான் க்யூவில் நிற்கிறேன், ஸோ நீ வெயிட் பண்ணு, நான் வந்தோடனே உனக்கு எப்படி ரிசல்ட்டை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுக்க போகுது. ஸோ அது என்ன பண்ண போகுது, இந்த வெயிட் இன் க்யூங்கிற மெத்தட் வந்து ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ். ஓகே, இப்போ இந்த செனாரியோ கூட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நான் இது ரியல் வேர்ல்டில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வெயிட் இன் க்யூ அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்த ப்ராமிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ராமிஸ்க்குள்ள நம்ம அதுக்கான டெஃபினிஷன் எழுதணும். ஸோ இந்த ப்ராமிஸ்க்குள்ள நீங்கள் என்ன எழுத போறீங்க அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் தான் எழுத போறீங்க. ஓகே, அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து சாதாரண ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாகவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அது இந்த ப்ராமிஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாகவே இருந்துட்டு போட்டோம். அந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு விஷயம் அது வந்து ஆர்கியூமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஒன்று வந்து ரிசால்வ், இன்னொன்று ரிஜெக்ட்.
ஓகே, ரிசால்வ் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்கியூமெண்ட் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வாங்குற மாதிரி வைக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு எனி ப்ராமிஸ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணணும், எய்தர் உங்க ப்ராமிஸை நான் ரிசால்வ் பண்ணணும், அதாவது அதை நிவர்த்தி பண்ணணும், பூர்த்தி பண்ணணும். வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் கொடுக்கறது பாசிட்டிவ் சினாரியோ, இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணணும், என்னால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை ரிஜெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு. அண்ட் அதை ரெண்டுத்தையுமே வந்து இந்த ப்ராமிஸ்க்குள்ள இருக்கிற அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டா பாஸ் பண்றோம். நீங்க இது ரிசால்வ்னா என்ன, ரிஜெக்ட்னா என்னன்னு எழுதலாம் வேண்டாம், சின்டாக்டிக்கலா இப்படி போட்டா போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ராமிஸ்க்குள்ள ஆக்சுவலா இங்க தான் வந்து நடக்க போகுது, கியூல வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ கியூல வெயிட் பண்றதை சிமுலேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே, இந்த செட் டைம் அவுட் வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்கும். ஒன்று என்ன பண்ணணுமோ அந்த வேலை, ஓகே, என்ன பண்ணணுமோ அந்த பண்ண வேண்டிய வேலை ஆர்குமெண்ட்டா வாங்கும், இது ஒரு ஆர்குமெண்ட். கமா, ரெண்டாவது ஆர்குமெண்ட் எவ்வளோ டைம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் ஆகும். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் 2 ஆர்குமெண்ட் வாங்குது. ஓகே, ஸோ முதல் ஆர்குமெண்ட்டா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். ரெண்டாவது ஆர்குமெண்ட்டா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன்னா அந்த சும்மா கியூல நிக்கிறத, கியூல வெயிட் பண்றது சிமுலேட் பண்றதுக்காக நம்ம இதை பண்றோம் இல்லையா. ஆக்சுவலா ரியல் வேர்ல்டில் நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இந்த செட் டைம் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது மோஸ்ட் டைம்ல, சில நேரம் வரலாம். ஆனா இங்க சிமுலேட் பண்றதுக்காக நான் அந்த செட் டைம் அவுட் கொடுக்குறேன். அண்ட் இதுக்குள்ள நான் என்ன செக் பண்றேன், அல்வா இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இஃப் ஆஃப் அல்வா இருக்குதாங்கிறதுக்காக ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். எஸ் அல்வா தேர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கிலீஷ்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. ஃபால்ஸ், அல்வா இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இஸ் அல்வா தேர், இஸ் ஃபைனைட் கிடையாது, இஸ் இந்த இஸ் அல்வா தேருங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அல்வா இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னால் உங்கள் ப்ராமிஸை ரிசால்வ் பண்ண முடியும், அல்வா வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட முடியும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் இந்த இடத்துல, ரிசால்வ் ஆஃப் ஒரு மெசேஜ் இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். என்னன்னா பை half kg அல்வா. ஓகே, அல்வா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1/2 கிலோ அல்வா நான் வாங்குறேன். இல்லை அப்படின்னா ரிசால்வ், இதில் என்னது அல்வா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அல்வா இருக்குது அப்படின்னா பை half kg அல்வான்னு சொல்கிறேன், அல்வா இல்லை அப்படின்னா அல்வா ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே, இந்த கோட் எல்லாமே வந்து சும்மா ஒரு செனாரியோ சிமுலேட் பண்ணுறதுக்காக தான். அல்வாவை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி வாங்கிட முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த இடத்துல இது வந்து ரிஜெக்ட் அப்படின்னு கொடுக்கணும், இதுவும் ரிசால்வ்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது பாசிட்டிவ் செனாரியோ, ரிசால்வ் கொடுக்குறோம், half kg அல்வா வாங்கிட்டோம். நெகட்டிவ் செனாரியோவில் ரிஜெக்ட் பண்ணுறோம், இந்த ப்ராமிஸை ரிஜெக்ட் பண்ணுறோம், அதனால அல்வா ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது, இது வந்து நம்ம இந்த வெயிட் இன் கியூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த பை அல்வா அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து வெயிட் இன் கியூவை நம்ம கால் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த வெயிட் இன் கியூ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த ரிசால்வும் ரிஜெக்டையும் நம்ம இங்கே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஏன்னா இங்கே ஹேண்டில் பண்ணாமல் சும்மா பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஒன்றுமே வராது, சும்மா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு, பட் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ப்ராமிஸை நம்ம எதுவுமே ஹேண்டில் பண்ணல, அந்த ப்ராமிஸை எதுக்கும் அசைன் பண்ணல, ப்ராமிஸ் வச்சு வேறு எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ அந்த ப்ராமிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வெயிட் இன் கியூ அப்படிங்கிற இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா டாட் போட்டு தென் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, டாட் போட்டு தென் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். இதுக்குள்ள என்ன பண்ணணும், இதுக்குள்ள இன்னொரு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, அங்க இருக்கிற பாசிட்டிவ் செனாரியோ இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் செனாரியோல அவங்க கொடுக்குற அந்த மெசேஜை நம்ம இங்கே இன்புட்டா வாங்குறோம். ஓகே, இந்த தென்குள்ள இருக்கிற ஆரோ ஃபங்க்ஷன்ல வாங்கிட்டு நம்ம சும்மா அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். console.logல மெசேஜ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லையா, அந்த வித் வெயிட் இன் கியூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லையா, அந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம், அதுக்காக தான் தென் வாட் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம்
அதில் இருக்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். தென் அந்த மெசேஜை அப்படி பிரிண்ட் பண்ணுறோம். சப்போஸ் இது வந்து ரிசால்வ் ஆச்சு அப்படிங்கிற கேஸில் இது நடக்கும். சப்போஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு முந்தின எபிசோட்ல பார்த்த மாதிரி ட்ரை கேட்ச். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கேட்ச் அப்படின்னு எழுதலாம். டாட் கேட்ச் அப்படின்னு சொல்லி அடுத்தாலே அப்படியே எழுதலாம். ஓகே, எல்லாமே வந்து அதே இதில் தான் வரப்போகுது. எய்தர் அந்த ப்ராமிஸை நீங்கள் தென் போட்டு டீல் பண்ண போகிறீங்க, இல்லை அப்படின்னா கேட்ச் வச்சு டீல் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப். இதுவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த கேட்சுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அகைன் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்குறோம். அண்ட் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, எரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டா வாங்கும் இன்புட்டா. ஓகே, அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அது ஆர்குமெண்ட்டாக வாங்குற மாதிரி கொடுக்குறோம். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து console.logல அந்த எரரை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே எரரை பிரிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் பண்ண முடியும். இதை நான் வந்து ட்ரை கேட்ச்ல கவர் பண்ணல, ஆனால் இங்கே சொல்கிறேன். ஃபைனலி அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு. ஓகே, ஃபைனலி இதுக்குள்ளேயும் நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஆரோ ஃபங்க்ஷன் டாபிக் நீங்கள் ஒழுங்காக படிக்கல அப்படின்னா இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது. ஆரோ ஃபங்க்ஷன் டாபிக் போய் படிச்சுட்டு வாங்க. நம்ம சீரீஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கேன் நான். கால்பேக்ஸோட சேர்த்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கண்டிப்பாக படிங்க. கால்பேக்ஸ் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இந்த இடத்துல நம்ம அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது எப்போ ரன் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இந்த தென் வந்து எப்போ ரன் ஆக போகுது, பாசிட்டிவ் செனாரியோவில். அதாவது இந்த பை ஹாஃப் கேஜி அல்வா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தென் ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபினிஷ் ஹல்வா அப்படிங்கிற வர நேரத்தில் இந்த கேட்ச் ரன் ஆகும். ஃபைனலி எப்போ ரன் ஆகும்னா, அவுட்கம் என்னவா இருந்தாலும் ஃபைனலி ரன் ஆகும். ஓகே, நம்மளுக்கு சக்ஸஸாக இருந்தாலும் ஃபைனலி ரன் ஆகும், ஃபெயிலியராக இருந்தாலும் ஃபைனலி ரன் ஆகும். இதுக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோ ஹோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். வீட்டுக்கு போ. நீ வாங்கினாலும் வீட்டுக்கு போக தான் போகிற, வெறுங்கையோட வந்தாலும் வீட்டுக்கு போக தான் போகிற. ஸோ கோ ஹோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலியில் வச்சுருக்கோம். இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே ரன் ஆகலை. ஏன் ரன் ஆகலை? திரும்ப ரன் பண்ணுறேன். கோடு மேலேயும் தப்பு இல்லை, கம்பைலர் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. எல்லாத்தையும் டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், எதையுமே கால் பண்ணலை. அதனால் நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், பை ஹல்வா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பை ஹாஃப் கேஜி ஹல்வா கோ ஹோம் அப்படின்னு இருக்குது. சப்போஸ் நான் இதை அப்படியே ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஹல்வா ஃபினிஷ் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ட்ரூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரிசால்வ் அப்படிங்கிற இது ரன் ஆக போகுது. ஃபால்ஸ் கொடுத்தோம்னா ரிஜெக்ட் ரன் ஆக போகுது. அண்ட் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இந்த தென் ரன் ஆகுது. கேட்சாக இருக்கிற இது ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் கேட்ச் ரன் ஆகுது. ஆனால் ஃபைனலி வந்து எப்பயுமே ரன் ஆயிடுது. ஸோ இதுதான் ஒரு ப்ராமிஸ். ஸோ இதுக்கு வந்து இனிஷியலாக நம்ம இதெல்லாம் கொடுக்குறப்ப அதுக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனாலும் இது கம்பைல் ஆகும், ஆனாலும் இது ரன் ஆகும். என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு செகண்டுக்கு, இது வரும்னு தான் நீ சொல்கிறல்ல, நான் உன்னை நம்பி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவான். இதுதான் ப்ராமிஸ். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு புரியும் இதெல்லாம் ஆக்சுவலாக எதுக்கால நம்மளுக்கு தேவைப்படுது, எதனால் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இன்னொரு இல்லை ஆக்சுவலி ஃபார் லூப் கூட கொடுக்க வேணாம், டேரெக்டாக ஒரு console.logயே கொடுக்குறேன். console.logல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அல்வாவாலா அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல அல்வாவாலா வருது, அதுக்கப்புறம் தான் ஹல்வா ஃபினிஷ் கோ ஹோம் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பை ஹல்வாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் அந்த console.log இருக்குது. ஆனாலும் ஏன் இப்படி ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் மாறுது அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் டைம் அவுட் வச்சுருக்கீங்க. ஓகே, அந்த ப்ராமிஸ்க்காக அது வந்து வெயிட் பண்ணுது. அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகணும் அல்லது ரிஜெக்ட் ஆகணும்னு வெயிட் பண்ணுது. அதனால மற்ற கோடு வந்து இங்கே ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் ப்ராமிஸ். இப்போ அசிங்க் அவைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராமிஸும் அசிங்க் அவைட்டும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தால் இன்னொன்று வரும், இன்னொன்று இருந்தால் இன்னொன்று தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மேலே இருக்கிற இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த வெயிட் இன் கியூ வந்து அப்படியே இருக்கட்டும். அந்த கோடை நான் எதுவுமே மாற்றலை. இந்த பை அல்வாக்குள்ளே வரலாம். இந்த பை அல்வாவில் வந்து நம்ம ப்ராமிஸை கால் பண்ணிவிட்டு, அந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு,
அந்த ப்ராமிஸை வச்சே டாட் தென் டாட் கேட்ச் டாட் ஃபைனலின்னு பண்றோம் இல்லையா? இதுக்கு பதிலா என்னால அதோட ரிசல்ட்ட வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க தான் நம்மளுக்கு மத்த விஷயங்கள் தேவைப்படும். முதல்ல நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே. லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டூ அது என்னது வெயிட் இன் கியூவா? வெயிட் இன் கியூ அப்படின்னு சொல்லி கால் பண்றேன். அண்ட் அதுக்கு அடுத்த லைன்லயே இந்த மிச்ச இதெல்லாம் தூக்கிரலாம். இல்ல பை அல்வா வேணும். அது இல்லன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து நிக்கும். ஓகே. ஸோ கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்றோம்? ரிசல்ட்ட நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்ப இத ரன் பண்ணோம் அப்படின்னா, எரர் வருது. என்ன எரர் சொல்லுது? ப்ராமிஸ் வந்து பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன ஆகுது? அந்த ப்ராமிஸ் பெண்டிங்கா இருக்கிற பட்சத்துல, நம்மளால அத ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அவைட் அப்படின்னு சொல்லி இத கால் பண்ணணும். அவைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அவன பிடிச்சு நிப்பாட்டி வைக்கிறதுக்காக இந்த அவைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. துண்டு போட்டு வைக்கிறோம். சிம்பிளா சொல்லப்போனா பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்காக துண்டு போட்டு வைக்கிறோம். இந்த வாராரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெயிட் இன் கியூ வந்து வருது. அது வரைக்கும் அவைட் அப்படிங்கிறது சொல்லி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அண்ட் அவைட் மட்டும் போட்டா பத்தாது. அப்பயும் உங்களுக்கு எரர் தான் வரும். அவைட் இஸ் நாட் ஒன்லி வேலிட். அவைட் இஸ் ஒன்லி வேலிட் இன் அசிங்க் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்ஷனை நம்ம அசிங்கா மாத்தணும். அசிங்க் கொடுத்தா மட்டுமே அவைட் வந்து வேலை செய்யும். இல்லைன்னா அவைட் வேலை செய்யாது. நான் திரும்ப ரன் பண்றேன். திரும்பியும் எரர். என்ன எரர்? ஹேண்டில் கிளாட்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி எரர் சொல்லுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இது இன்னொரு விஷயம் நான் அடுத்த ஸ்டெப்ல சொல்லணும்னு நினைச்சேன். பட் இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் பிரச்சனைனால இப்பவே வந்துருச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டா வந்துருச்சு. பை ½ kg அல்வான்னு மட்டும் வருது. ஏன்னா, அதோட ரிசல்ட்ட நம்ம இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னா அதோட ரிசல்ட் பை ½ kg அல்வா தான். அத நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். ஒரு ப்ராமிஸ பொறுத்தவரைக்கும் அது அப்ரூவ் ஆச்சுன்னா தான், ரிசால்வ் ஆச்சுன்னா தான் வந்து ப்ராப்பரா வரும். இல்ல அப்படின்னா அது எரர் தான். ஓகே. நம்ம ப்ராமிஸ் இந்த டாட் கேட்ச் அப்படின்னு போட்டு பண்ணதுனால நம்மளுக்கு எரர் வரல. கேட்ச்ல கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா, இந்த இடத்துல நம்ம கேட்ச் எதுவும் வைக்கல இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? இத வந்து நம்ம ஒரு கேட்ச்க்குள்ள ஆட் பண்ணலாம். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக் போட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா? அதே மாரியே இத வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ட்ரை பிளாக்குக்குள்ள இத போட்டுட்டு, இதுக்கு வெளிய நான் ஒரு கேட்ச் பிளாக் குடுத்து, இதுல வந்து எரர நான் கேட்ச் பண்ணிக்கலாம். கேட்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து கன்சோல் டாட் லாக்ல எரர் அப்படின்னு சொல்லி அத நான் வந்து பிரிண்ட் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரி வேற எதுவும் வராது. இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? அல்வா ஓவர்ன்னு நானே சொல்லிறவா? அல்வா ஓவர். ஓகே. ஸோ இப்ப நான் இத ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்றேன்னா, அல்வா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுது. ஸோ அசிங்க் அவைட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ப்ராமிஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அசிங்க் அவைட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராமிஸ நீங்க ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ, அத ஃபர்தரா அந்த மாரி அசைன் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ, அத அவைட் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு தான் அந்த ப்ராமிஸ ரிட்டர்ன் பண்ற இடத்துல அத நம்ம கால் பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துல பேசிக்கா வெயிட் இன் கியூங்கிறது ஒரு ப்ராமிஸ ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறதுனால, அத அவைட் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அடுத்து தான் போடணும். இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே. அண்ட் அவைட் போடுறோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் கண்டிப்பா ஒரு அசிங்க் ஃபங்ஷனா தான் இருந்தாகணும். ஸோ இது 2த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் ப்ராமிஸ் வந்து இந்த வேல்யூ இப்போதைக்கு வரல. ஆனா வெயிட் பண்ணு கண்டிப்பா வந்துரும். எய்தர் வந்துரும் இல்ல வர முடியாது அப்படிங்கிற தகவலையாவது உன்ட்ட சொல்லிடும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கைக்கு பேர் தான் ப்ராமிஸ். ஸோ இது 2ம் புரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து நெறைய ஃப்ரேம்வொர்க்ஸ், நெறைய விஷயங்கள், நெறைய கான்செப்ட் உங்களுக்கு இதனால புரிஞ்சிரும். இப்ப இது ரியல் லைஃப்ல நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது? இத ரிலேட் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாரி டேட்டாபேஸ்ல ரீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு SQL டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த SQL டேட்டாபேஸ்ல ஒரு 1,25,813 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இது எல்லாத்தையும் ரீட் பண்றதுக்கு அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே. அதுல ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு ஃபில்டர் குவெரி போடுறேன். என்ன அப்படின்னா, பின்கோடு வந்து 62705 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 005 இப்படிங்கிற பின்கோட்ல இருக்கிற அட்ரஸ மட்டும் எடு அப்படின்னா, ஸோ அந்த அட்ரஸ்க்கு மட்டும் ஒரு ஃபில்டர் குவெரி ரன் ஆகி அது வர்றதுக்கு ரிசல்ட் குடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கும். ஏன்னா டேட்டாபேஸ் எதுவும் டக்கு டக்குன்னு வராது. நீங்க எந்த டேட்டாபேஸ் எவ்வளோ பெரியதா போனாலும் அது வந்து மெமரியில போய் ஒண்ணொண்ணா ரீட் பண்ணி அந்த ஃபில்டர் குவெரி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு குடுக்க போகுது. கேஷ் என்ன மெயின்டெயின் பண்ணாலும் கொஞ்சம் டிலே இருக்க தான் போகுது. ஸோ அந்த மாரி நேரத்துல
இந்த மாதிரி ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ப்ராமிஸாக வச்சுட்டு அசிங்க் அவைட் யூஸ் பண்ணி எழுதுறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசிங்க் அவைட் எல்லாமே வந்து இதோட மெயினாக இந்த கோர் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லாமே முடிச்சிட்டோம். இதை தாண்டி ஜாவா ஸ்கிரிப்டில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதுதான் நீங்கள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஸ் அ லாங்குவேஜாக உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இதெல்லாமே வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுவும் படிக்கணும்னா இதெல்லாமே நமக்கு தேவைங்கிறதுக்காக கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கவர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, டாம். DOM. டாம்னா என்ன, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் டாம் பற்றி பார்க்கலாம். டாடா.